ஹை டு ஆல், அனைவருக்கும் வணக்கம். கரண்ட் அஃபேர்ஸ் என்ன சார் படிக்க, எங்க சார் படிக்க, நியூஸ் பேப்பர் ஃபுல்லா படிக்கணுமா? அண்ட் சார் அவ்வளோ டேட்டா இருக்கு, ஏதாவது புக்ஸ் மெட்டீரியல் இருக்கா, தமிழ்நாடு மேகசின் இருக்கா, அரசு இதழ் அது இருக்கா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க. தமிழ் வெர்ச்சுவல் அகாடமில எல்லாமே உங்களுக்கு கிடைக்குதுப்பா, நீங்க பாத்துக்கோங்க. அண்ட் இன்னொன்னு நான் சொல்லிடுறேன், கவர்மெண்ட் மெட்டீரியல், பிரைவேட் இன்ஸ்டிடியூட் மெட்டீரியல், நியூஸ் பேப்பர் எல்லாமே, அதாவது எல்லாமே நடப்பு நிகழ்வு குறிக்கக்கூடியது. மோரோவர் எல்லாமே நியூஸ் பேப்பர்ல இருந்து தான் எடுக்கிறாங்க. எல்லா இன்ஸ்டிடியூட்டுமே நியூஸ் பேப்பர்ல இருந்து எடுக்கிறாங்க. ஓகேங்களா? கவர்மெண்ட் மெட்டீரியல்ல இருந்து, கவர்மெண்டோடைய பாலிசிஸ்ல இருந்து கரண்ட் அஃபேர்ஸ் எடுப்பாங்க. ஓகேங்களா? பட்ஜெட்ல இருந்து எடுப்பாங்க, அக்ரிகல்ச்சர் பட்ஜெட்ல இருந்து எடுப்பாங்க, எக்கனாமிக் சர்வேல இருந்து எடுப்பாங்க. இது எல்லாம் ஒன்னா சேர்த்து நம்ம கற்பதேசத்துல வருது. ஸோ அதுவும் எப்படி அப்படின்னு கேட்டா, இங்க மார்ச் மந்த் கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம பண்ணியிருக்கிறோம். எல்லாமே கொஸ்டின்லப்பா. இங்க பாக்குற மார்ச் 2025 கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே நீங்க கேட்ட எல்லாமே கேள்வி பதில்ல, கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ல நம்ம கொடுக்குறோம். ஓகேங்களா? நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், கொஸ்டின், ஆப்ஷன், அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஆன்சர், எக்ஸ்பிளனேஷன் ஓட பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும். இதுல எல்லாமே ஒட்டுமொத்த எல்லாமே கவர் ஆகும். அதாவது கவர்மெண்டோடைய அரசு மேகசின்ஸ் இருக்கா, எஸ் உள்ள கவர் ஆகும். ஓகேங்களா? பாலிசி நோட்ஸ் இருக்கா, டிபிஐஆரோட வெப்சைட்ல இருக்கிற டேட்டாஸ் கவர் ஆகும். ஓகேங்களா? எல்லாத்தையும் நம்ம எடுக்கிறோம். பட்ஜெட்ல இருக்கக்கூடிய செஷன்ஸ் கவர் ஆகும். பிப்ரவரி மந்தோட கரண்ட் அஃபேர்ஸ்ல கவர் பண்ணி கொடுத்துருக்கேன், நீங்களே யூஸ் பண்ணிருக்கோங்க. ஓகேங்களா? அதுவும் நாங்க அப்லோட் பண்ணியாச்சு. இது எல்லாம் எங்க சார் நான் பிடிஎஃப் எடுத்துக்க? கற்பது ஐஏஎஸ் உடைய, இங்க பாருங்க, கற்பது ஐஏஎஸ் உடைய டெலிகிராம் சேனல், டெலிகிராம்லயே இங்க இருக்கு. ஸோ ஒன்னே ஒன்று சொல்லிக்கிறேன், இது மார்ச் மந்த் கரண்ட் அஃபேர்ஸ் ஃபுல்லா மார்ச் 1ஆம் தேதி இருக்கா, அதன் பிறகு பாத்தீங்கன்னா மார்ச் 31 வரைக்கும் நாங்க கொடுத்துருக்கோம். மார்ச் இங்க பாத்தீங்கன்னா மார்ச் 21 வருதா, அடுத்தடுத்து ஒவ்வொருதுமே உங்களுக்கு இருக்கும். 31 வரைக்கும் நாங்க கொடுத்துருக்கோம்ப்பா. ஃபுல் மந்த் கவர் ஆகியிருக்கும். எல்லாமே கரண்ட் அஃபேர்ஸ் ஃபுல்லா உங்களுக்கு ஒட்டு மொத்தமா ஒட்டுக்கா பாத்தீங்கன்னா சேர்த்து கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? மார்ச் 31 வரைக்கும் இங்க இருக்கு. ஓகேங்களா? மார்ச் 31 வரைக்கும் நம்ம கொடுத்துருக்கோம். தமிழ்ல பாத்தீங்கன்னா மார்ச் 10 வரைக்கும் ரெடியா நாங்க வச்சிருக்கோம். தமிழ்ல பாத்தீங்கன்னா மார்ச் 10ஆம் தேதி வரைக்கும் இதுவும் நாங்க ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டோம். மார்ச் 10 வரைக்கும் நாங்க ரெடி பண்ணி உங்களுக்கு எப்பயோ அப்லோட் பண்ணிட்டோம். மார்ச் 10. ஓகேங்களா? ஸோ மார்ச் 11 இருந்து 31 வரைக்கும் டிரான்ஸ்லேஷன் ஒர்க் போயிட்டு இருக்கு. ஸோ அதனால அது மட்டும் வெயிட் பண்ணுங்க. இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க இப்பவே பாத்தீங்கன்னா கற்பதேசோடைய டெலிகிராம்ல போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ தமிழ் மார்ச் 10 வரைக்கும் இருக்கிறது இப்ப படிக்கணும் வேணும்னாலும் அதுவும் அவைலபிளா இருக்கு, நீங்க போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எங்களுடைய அந்த கற்பதேசோடைய உள்ளக்குள்ள போங்க, இங்க ஃபைல்ஸ்னு இருக்கும், இதுல போய் நீங்க எல்லாமே மார்ச் மந்த் சிஏ டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மார்ச் மாதம் நடப்பு நிகழ்வுகள் 10 வரைக்கும், 1 to 10 வரைக்கும் இது ரெண்டுமே நாங்கள் கொடுத்துருக்கோம். இதெல்லாம் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதை தாண்டி 100 days 100 GK அந்த டாபிக்கும் வேணும்னா கூட நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். எல்லாமே கற்பதேசோடைய டெலிகிராம்லேயே அவைலபிள். நீங்க யூடியூப் போய் கரண்ட் அஃபேர்ஸா ஒன்னா போய் பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. அதே நேரத்துல ஃபீஸ் பே பண்ணி நீங்க கரண்ட் அஃபேர்ஸ் இது பண்ணிக்கணுமா, அவைல் பண்ணிக்கணுமானா அதுவும் அவசியம் இல்லை. இது போதும். உங்களுக்கு டவுட்டா இருந்துச்சுன்னா நீங்க ஏதாவது உங்க மெட்டீரியல் இருக்குல்ல, அதை ஒப்பிட்டு பாருங்க, கம்பேர் பண்ணுங்க. உங்க கையில இப்போ ஒரு மெட்டீரியல் வச்சிருப்பீங்கல்ல கரண்ட் அஃபேர்ஸ்க்காக, மார்ச் மந்த் கரண்ட் அஃபேர்ஸ் வச்சிருப்பீங்கல்ல, அப்படி வச்சிருந்தீங்கன்னா அதை இதோட கம்பேர் பண்ணி பாருங்க, எது பெஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும். இது கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ல இருக்கிறதுனால நிறைய டீடைல்ஸோட நீங்க படிப்பீங்க. ஓகேங்களா? ஏன்னா எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறோம், அதுலயே உள்ள வந்துடும். அண்ட் நாங்க எல்லாமே ஸ்டேட்மெண்ட்ல கொடுத்துட்டு இருக்கோம், ஸ்டேட்மெண்ட் வைஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதனால இங்க நாங்க கூற்று காரணம் வைக்கல. அண்ட் பாத்தீங்கன்னா மேட்ச் த ஃபாலோயிங்ல வைக்கல. ஏன் வைக்கலன்னா அது ஜிகேல நாங்க பண்ணிட்டு இருக்கிறோம். அண்ட் பாத்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸுக்கு நாங்க நிறைய என்ன சொல்ல கூற்று காரணமா வைக்கல. அண்ட் ரொம்ப முக்கியம், பிப்ரவரி மந்த் குவிக் கரண்ட் ரிவிஷன் அதுவும் நாங்க பண்ணிருக்கோம்ப்பா. அதையும் நீங்க போய் பாருங்க. பிப்ரவரி மந்த் இதுலயே நீங்க சர்ச் பண்ணிடலாம். இங்க உள்ள போங்க, பிப்ரவரின்னு போடுங்க. சரிங்களா? ஸோ பிப்ரவரி சிஏ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இங்க போனீங்கன்னா இங்க பிப்ரவரி கரண்ட் அஃபேர்ஸ் என்னென்ன இருக்கு, டே 22 இருந்து 28 வரைக்கும்.
ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக பிப்ரவரி ஃபுல்லா மைக்ரோ கரண்ட் அஃபேர்ஸ் நாங்கள் வந்து பண்ணியிருக்கோம். அதுவும் நாங்கள் வந்து கூடிய சீக்கிரம் இந்த பிப்ரவரி மந்த் ஃபுல் கரண்ட் அஃபேர்ஸ், இது வந்து பிப்ரவரி ஃபுல்லா இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ். இது வந்து மைக்ரோ, இது பைலிங்குவலா இருக்கும்ப்பா, இட்ஸ் பைலிங்குவல். ஓகேங்களா? ஸோ இதுவும் வந்து பாருங்க பிப்ரவரி மந்த் கொடுத்துருக்கோமா 1, 2. இதுல பிப்ரவரி ஃபுல் மந்த் அடக்கமா இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதையும் நீங்க போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அண்ட் இதுக்கு அடுத்து ஏப்ரல் மந்த்தும் வந்து பாத்தீங்கன்னா as soon as உங்களுக்கு வந்துடும். ஸோ அதனால நீங்க டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கணும்னு நினைக்காதீங்க. ஒரு மாசம் கரண்ட் அஃபேர்ஸ் நாங்க கொடுக்குறோம். ஒவ்வொரு நாளைக்கும் 10 கொஸ்டின். நீங்க மார்ச் மந்த் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, மார்ச்ல வந்து பாத்தீங்கன்னா மார்ச் இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இருக்கும் மார்ச் 30 வருதுன்னு நினைக்கிறேன். மார்ச் 30 பாத்தீங்கன்னா வந்து ஒரு 10 கரண்ட் அஃபேர்ஸ். மார்ச் 29 பாத்தீங்கன்னா ஒரு 10 கரண்ட் அஃபேர்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ ஒவ்வொரு நாளுக்கும் 10 கரண்ட் அஃபேர்ஸ், 10 கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் அதுலயே ஃபுல்லா அடக்கமாயிரும். அண்ட் நிறைய பேர் வந்து சார் ஹிஸ்டரிக்கு கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கான்னு கேட்டிருக்கீங்க. இங்க பாருங்க, ஹிஸ்டரிக்கு கரண்ட் அஃபேர்ஸ். ஓகேங்களா? ஸோ இது வந்து மார்ச் 29 வந்தது. ஹிஸ்டரியில ஒன்னும் இல்லை, நீங்க போய் பேப்பர்ல பாருங்க, இந்த கரண்ட் அஃபேர்ஸ் வந்துருச்சு. விக்ரமசீலா பல்கலைக்கழகம் பத்தி கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கு. அதனுடைய யாரு கொண்டு வந்தா அப்படின்னு சொல்லி, எந்த மரபின் கீழ் இது வந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். பால வம்சத்துல வந்து பாத்தீங்கன்னா இது வந்திருக்கு. விக்ரமசீலா யூனிவர்சிட்டி மொத்தம் வந்து தக்சீலம், நாலந்தா, விக்ரமசீலா இந்த மூணுமே வந்து பாத்தீங்கன்னா பழங்கால பல்கலைக்கழகம். அதுல விக்ரமசீலா யூனிவர்சிட்டி பத்தி கேட்டிருக்காங்க கரண்ட் அஃபேர்ஸ்ல. அப்ப ஹிஸ்டாரிக்கலா வருதா? அப்ப ஹிஸ்டரி கரண்ட் அஃபேர்ஸும் உள்ளக்குள்ள கேட்பாங்க. ஞாபகத்துக்கு ஈவன் ஐஎன்எம் பேஸ் பண்ணி கரண்ட் அஃபேர்ஸும் நிறைய வரும். ஓகேங்களா? இது வந்து இந்த நிகழ்வு நடந்து 100 வருஷம் ஆயிடுச்சு, இந்த நிகழ்வு நடந்து 75 வருஷம் ஆயிடுச்சு, இந்த மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் கேட்பாங்க. ஓகே, ஸோ என்ன சொல்ல, ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, இந்த கரண்ட் அஃபேர்ஸ் ஃபுல்லா நாங்க கொடுக்குறோம். இது பார்த்தா போதும், டவுன்லோட் பண்ணிக்கோங்க, யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். ஜெய் ஹிந்த்.